பவித்ரா, பவித்ரா, ஆ என்ன இங்க தூங்கிட்டு இருக்க? ரூம்ல போய் தூங்க வேண்டியது தானே? இல்ல, சும்மா டயர்டா இருக்கேன்னு உட்கார்ந்தேன், அப்படியே கண் அசந்து போயிட்டேன். ஏய், உண்மையை சொன்னா நான் கஷ்டப்படுவேன்னு என்கிட்ட நீ போய் சொல்லாத. மறைக்காம சொல்லு. அடிப்பட்ட வலிலாம் ஒன்றும் இல்லைல்ல? சச்ச, அப்ப ஆரம்பத்துல கொஞ்சம் இருந்துச்சு. ஆனா டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் இல்ல, சரியாயிடுச்சு. நான் வேற நீ அடிப்பட்டதை கண்ணால பார்த்துட்டேனா பவி? ஐயோ கடவுளே, இந்த செகண்ட் வரைக்கும் உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கு. பயப்படாத சூர்யா, எனக்கு எந்த சிக்கலும் இல்ல. டாக்டர் தான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. அதுவும் சரிதான். சும்மா சொல்லக்கூடாது. உடனே என்ன பார்க்க மாமா கிளம்பி வந்துட்டாரு. இத்தனைக்கும் உனக்கு ஒன்றும் இல்ல, டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். ஆனாலும் நான் வருவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி வந்தாரு தெரியுமா? மாமாவுக்கு கண்ணு பட்டிருக்கோம்ல, ஆனா அதுக்குள்ள சந்திர பிரச்சனையும் சேர்ந்துருச்சுல்ல. பாவம் பவி, அவரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. சூர்யா, நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? இது விஷயமா நான் போய் ஸ்வேதா கிட்ட பேசி பார்க்கவா? நீங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு போகாம இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்திருக்காதுன்னு நான் அவளுக்கு எடுத்து சொல்றேன். யாருக்கிட்ட? ஸ்வேதா கிட்டயா? நீ சொன்னா அவ கேட்டுருவாளா? ஏன் அப்படி சொல்ற? நான் பேசுற மாதிரி பேசி அவளுக்கு புரிய வைக்கிறேன். அதுவும் இல்லாம நானும் அவளும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கோம். அந்த டைம்லலாம் நான் துவண்டு நின்னப்போலாம் அவதான் ஓடி வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவா தெரியுமா? இல்ல பவி, அப்ப அவங்க இருந்த சுச்சுவேஷன் வேற. ஆனா இன்னைக்கு எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருக்க எல்லாரையும் எதிரி மாதிரி பாக்குறாங்களே. அவ்வளவு அன்பா பேச போன அப்பாவையே கண்டுக்காம போயிட்டா. நீ எல்லாம் போய் பேசுனா சுத்தமா உன்னை மதிக்கவே மாட்டா. என்ன சூர்யா இப்படி சொல்ற? ஆமா பவி, அன்னைக்கு சந்துரு என்கிட்ட பேசும்போது கூட வேற யாருக்கிட்டயும் பேசுற மாதிரி தான் பேசினா. அப்போ இதுக்கு என்னதான் வழி சூர்யா? பவி, நம்மள வீட்டை விட்டு துரத்தி விட்ட போறதுக்குள்ள நம்மள யாரும் வெறுக்கல. ஆனா இவங்க விஷயத்துல இவங்கள வெளியே அனுப்பிட்டு ஒருத்தரும் இனி வேண்டான்னு முடிவெடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் பின்னாடியும் அந்த மாயாவும் இருக்கா. பாப்போம், உண்மையை உணர்ந்து ஒரு நாள் கண்டிப்பா அவங்க வருவாங்க. வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா விதி அப்படி, வேற வழி இல்லை. ஸ்வேதா, இப்ப எதுக்கு கார் இப்படி நடு ரோட்ல நிறுத்தி வச்சிருக்க? எனக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இப்ப என்ன ஆச்சுன்னு நீ இப்படியெல்லாம் பண்ற? இதை விட வேற என்ன நடக்கணும் சந்துரு? பாரதிய கோயிலுக்கு கூட்டிட்டு போனது ஒரு தப்பா? சரி, 2 பேரும் கோவிலுக்கு ஜோடியா போனீங்க, ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? ஆக்சிடென்ட் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு உங்க 2 பேரையும் டிவி நியூஸ்ல காட்டினாங்க. உனக்கு தெரியுமா? தெரியும், அப்பா ஹாஸ்பிட்டல்ல சொன்னாரு. டிவி நியூஸ்ல உங்க 2 பேரையும் புருஷன் பொண்டாட்டின்னு க்ளோஸ் அப்ல காட்டிட்டு இருக்காங்க. அத பாத்துட்டு இருந்த எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு சந்துரு. இங்க பாரு ஸ்வேதா, அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் சரியா விசாரிக்காம ரிப்போர்ட் பண்ணிருக்காரு.
அது அவங்க தொழில்ல அவசரத்துல ஏற்படுற ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக். அதையே நீ பெருசா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ற? என்ன சந்துரு இப்படி சொல்ற? அது உனக்கு சாதாரண விஷயமா? அந்த நியூஸை என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா என்னடி அதுக்குள்ள உனக்கு டைவோர்ஸ் ஆயிடுச்சா, சந்துரு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டானான்னு என்ன கேட்க மாட்டாங்களா? ஏய், கேட்டா அது ஜோக் ஆஃப் த டேன்னு சிரிச்சிட்டு போ. அதெல்லாம் நீ ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத ஸ்வேதா. அவ உனக்கு பொண்டாட்டினா அப்போ நான் யார் உனக்கு? சொல்லு, சொல்றா. நீ கைய விடு 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 விடு. இங்க பாரு, உனக்கு வேணும்னா தவறுக்கு வருந்துகிறோம், உண்மையான கணவன் மனைவி நம்ம 2 பேரும் தானே ஒரு போட்டோ எடுத்து டிவி காரங்களை வருத்தம் தெரிவிக்க சொல்லுவோமா? முன்னெல்லாம் இப்படி அடிக்கடி வரும், இப்ப அந்த மாதிரி வரதில்லை ஸ்வேதா. ஏய் ஸ்வேதா, என்னம்மா ஏன் அழுவுற? பின்ன அழாம நான் எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கேன்னு தெரியுமா? நீ என்னடானா இவ்ளோ கேஷுவலா பேசிட்டு இருக்க? என்ன ஸ்வேதா, இதுல தப்பு என்ன இருக்கு? உன் தப்பு ஒண்ணும் இல்லல. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. அவ வீட்டுக்கு சும்மா சும்மா போகாத, அவ விஷயம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு தலைப்பாடா அடிச்சுக்கிட்ட. நீ கேட்டியா? ஏன் உங்களை பார்த்து 4 பேரு 4 விதமா பேசிட கூடாதுன்னு தானே இன்னைக்கு நாடே பாத்துருச்சு. அவளை யாருன்னு கேட்டா அவ எங்க வாடகை தாய்னு சொல்ல முடியுமா? அப்ப என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிரும்ல. அது எனக்கு பெரிய அவமானம் இல்லையா சந்துரு? எதுக்கு என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிற? சரி சரி, ஓகே ஓகே. இப்படி எல்லாம் ஆகும்னு தான் நீ முன்னாடியே என்ன வார்ன் பண்ண, எனக்கு அட்வைஸ் எல்லாம் கூட பண்ண. நான் தான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். அவங்க நம்ம குழந்தை சுமக்கிறவங்களாச்சேன்னு நானும் அவங்களுக்கு பாவம் பார்த்துட்டேன். சரி ஓகே, லீவ் இட். இனிமே இந்த மாதிரி நடக்கவே நடக்காது, நான் உறுதியாக சொல்கிறேன். நான் அவங்கள விட்டு விலகியே இருக்கேன். ஓகேயா? இப்பயாச்சும் போலாமா? நம்ம பூஞ்சோல கிராம நாட்டு முறக்காரவங்க எல்லாரையும் கும்பிட்டுக்கிறேன். வணக்கம். மல்லிமா, என்னம்மா உட்கார்ந்துருக்க? எந்திரிச்சு கும்பிட்டுக்க. பரவாயில்ல. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த கும்பிடு வணக்கம்லாம் இருக்கட்டும் முத்துப்பாண்டி, எதுக்கு வர சொன்னீங்க? விஷயத்த சொல்லுங்க. என் பொண்ணுக்கும் எங்க அக்கா பையன் சின்ன தம்பிக்கும் ஊர்க்காரவங்க உங்க ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன். தாராளமா பண்ணுப்பா. ஆனா 4 வாரத்துக்கு முன்னால சென்னையில உன் பொண்ணு கல்யாணத்தை தடபுடலா பண்ண போறதா சொல்லி வீராப்பா பேசிட்டு போனிய, அது என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைங்க. சொந்த பந்தம் ஊர்க்காரவங்க உங்க எல்லாரையும் விட்டுட்டு அவ்வளோ தூரத்தில் போய் கல்யாணம் வைக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. அதான் யோசித்தேன். சரி, நம்ம ஊர்லேயே வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது சரிப்பா, இந்த புத்தியும் அப்போ இல்லாம போச்சு. சரி விடுங்க, ஏன் அந்த கதையே புடிச்சு நோண்டிட்டு இருக்கீங்க? அதான் முத்துப்பாண்டி மனசை மாத்திக்கிட்டு வந்துருச்சுல்ல. ஏப்பா முத்துப்பாண்டி, எப்ப கல்யாண தேதி வச்சிருக்க? வர 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே முடிச்சிடலான் இருக்கேன். ஏன்பா நாள் ரொம்ப கம்மியா இருக்க? இல்லைங்க, அதை விட்டா நல்ல நாள் அடுத்த மாசம்தான் வருது. கல்யாண வேலைக்கு நடுவில் இருக்கிற 2-3 நாள் போதுங்க ஐயா. அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடையும் பண்ணிடலாம். அப்புறம் கல்யாணத்தை குலசாமி கோயிலில் வச்சுக்கலான் இருக்கேன். தாராளமா வச்சுக்க. சாமிக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு பூசாரிட்ட கலந்து பேசிக்க. அவரு உனக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணி தருவாரு. ஆமா நன்றிங்க. முத்துப்பாண்டி, நீ இருக்கிற, கல்யாண பொண்ணு இருக்கு, மாப்பிள்ள ஆளையே காணுமே, திரும்பவும் பட்டணத்துக்கு போயிட்டாரோ? இல்ல இல்ல, அவரு மாமா இந்நேரம் வரைக்கும் இங்கதான் இருந்துச்சு. அப்படியா? இப்பதான் வெளியில போச்சு. பாத்துமா, உன்னை விட்டு பட்டணத்துக்கு வேலைக்கு போனவன் கல்யாணத்துக்கு அப்புறமாவது பார்த்து பக்குவமா முந்தால முடிஞ்சு வச்சுக்க. ரொம்ப சந்தோஷம்.
அதோட என் பொண்ணு கல்யாணத்துக்கு உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் ஒத்துழைப்பும் எனக்கு வேணும். நாங்க இருக்கோம்ப்பா. கல்யாணத்தை நாங்க ஜாம் ஜாம்னு இருக்கோம். நிரப்ப பண்ணிடலாம். நன்றி ஐயா. அப்ப வர முத்துப்பாண்டி. வாங்க வாங்க. என்னம்மா? பா ஏமல்லி, மாமா எனக்கு கிடைப்பாரான்னு கேட்டுக்கிட்டே இருந்தியே, இப்ப என்னம்மா சொல்ற? அப்பாவை நம்பினா எந்த பொண்ணுக்கும் கஷ்டமே வராதுன்னு நான் சொல்றேன்ப்பா. ஆ,